திரு மணிகண்டன்ட்டேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சந்தோஷமா சார்? சார் மேடம், அதாவது எப்பொழுதும் அவர் அதிமுக இருந்திருக்காருங்க. சட்டமன்றத்திலேயே என்னுடைய தந்தையார் கருணாநிதி பக்தர் ரசிகர் என்று மெச்சி பாராட்டினார். அவருடைய நோக்கம் அதிமுக ஆட்சி வரக்கூடாது, எடப்பாடியார் முதலமைச்சர் விடக்கூடாது. எந்த அதிமுகவில் இருக்கிற உண்மையான முந்தானேத்து வரைக்கும் நான் என்டிஏவில் தான் சேர விரும்புகிறேன், நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார், நான் எப்படியாவது என்டிஏல தான் சேர பார்க்குறேன், இல்லை எனக்கு அதிமுகவில் தான் சேரணும் அப்படின்னு தொடர்ந்து உங்கள் கட்சிக்கு விசுவாசமாக தான் இருக்கணும்னு விரும்பின ஒரு மனுஷனை எப்படியோ திமுக கொண்டு போய் சேர்த்து விட்டீங்கல்ல. நீங்க மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக அல்லது சில மாதங்களாக எடுத்துக்க கடுமையாக அதிமுகவோடு மோதி கொண்டிருந்தார். இங்கிருந்தும் சரி அங்கிருந்தும் சரி கடும் விமர்சனம் வந்தது. ஆனா அவர் ஒருபோதும் திமுகவை ஆதரித்து பேசியதில்லை, திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசியதும் இல்லை. ஒரே நோக்கம் திமுக எதிரி, அதிமுக மீது மாறுபட்ட கொள்கை கருத்து கொண்டவர்கள் கூட திமுகவை எதிரி என்பதை விட்டுத்தரவே இல்லை. ஆனால் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திமுகவை பாராட்டி கொண்டே வந்தார். திரு ஸ்டாலின் நீங்க அவருக்கு வேற என்ன வாய்ப்பு விட்டு வச்சிருந்தீங்க? இல்ல, எந்த வாய்ப்பு இல்லாம சேர்த்திருந்தீங்கன்னா உங்க கூட்டணியில இன்னைக்கு டிடிவி தினகரன் சேர்த்துக்கிறீங்க. பேசாத வார்த்தை கிடையாது, செய்யாத விஷயம் கிடையாது, துரோகின்னு சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு, அவரை சேர்த்திருக்கிறீங்க. அத மாதிரி இவரை சேர்த்திருந்தா உங்களோட இருந்திருக்க போறாரு. அவரை கொண்டு போய் திமுக சேர்த்து விட்டது நீங்க. மேடம், அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொண்டதே அவர் தான். திமுகவோடு சேர்ந்து கொண்டுதான் அலுவலகம் தொடச்சார். அலுவலகம் உடனடியாக பூட்டப்பட்டது. யாரால பூட்டப்பட்டதுங்க? அவர் தகராறு செய்யறாரு, உடனடியாக அரசாங்கம் தலையிடுது. அப்போ அதிமுகவை முடக்குவதற்கும் அதிமுக மீண்டும் ஆட்சி வராமல் இருப்பதற்கும் யார் காரணம்? திமுக. அந்த திமுகவோடு சார் அவர் திமுகவோட சேர்ந்துட்டாரு சார். அவருக்கு எந்த நட்டமும் இல்ல. அவர் அங்க பதவி வாங்கிடுவாரு, எம்எல்ஏ வாங்கிடுவாரு, நாளைக்கு மந்திரியா கூட ஆவாரு. நட்டம் யாருக்கு? ஒரு நட்டம் இல்லை மேடம். அதிமுக தொண்டன் தெளிவாக்குறாங்க. அதிமுகவில் உண்மையிலே எடப்பாடியார் தவறு செய்கிறார் என்று ஒரு சிலர் பொய் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் ஓபிஎஸ் அவர்களை சேர்க்க கூடாது என்கிற நியாயத்தை இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் உணர்ந்திருக்காங்க. அப்போ கடந்த காலத்தில் அவர் எப்படியெல்லாம் அதிமுக கட்சியில் எப்படி பலாப்பழத்துல ஓட்டு போட்டாங்களே அந்த தொண்டர்கள் தானே? இல்ல, மேடம், நீங்க உள் மனசுக்கு யாருமே அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போடாம அவர் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க மேடம். நீங்க வெளியில 1000 பேசலாமுங்க, உள் மனசுக்கு யார் உத்தரவாதம்ங்க? உள்ள என்று வைத்து வெளியில பேசக்கூடிய நிலையில நான் உள்ள வச்சது வெளியே பேசுறதெல்லாம் கேட்கல சார். ஓட்டு பட்டனை அழுத்தினதை பத்தி கேக்குறேன் சார். பலாப்பழம் எப்படி சார் மேல வந்துச்சு? உங்க தொண்டர்கள் ஓட்டு போடாம வந்துச்சா? அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போடாம வந்துச்சா? மேடம், அன்றைக்கு அறியாமல் தெரியாமல் அவர் மீது உள்ள நம்பிக்கையில அல்லது ஏதோ பச்சாதாபத்துல ஓட்டு போட்டிருப்பாங்க மறுக்கல. ஆனால் இன்றைக்கு அவர் யாரை விரும்புகிறார், யாரை வீழ்த்த விரும்புகிறார், யாரை வாழ்த்த விரும்புகிறார் தெளிவா தெரியுதுங்களா? அப்போ இந்த தெளிவான பாதையை அவர் எடுத்து விட்டு அதிமுக தலைமை பொறுப்பு இருந்தால் என்ன ஆகிட்டுங்க? நிச்சயமாக அதிமுகவை காட்டி கொடுத்திருப்பார். எனவேதான் இயற்கையே செய்த ஏற்பாடு எடப்பாடியார் என்கிற எளிய மனிதரை தலைமை பொறுப்பில் அமர்த்தியது. எனவேதான் இது அம்மாவுடைய ஆன்மா, எம்ஜிஆருடைய ஆன்மா சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. யார் 3ஆம் தலைமுறை என்பதை இயற்கை உருவாக்கி கொண்டது. எனவே எத்தனை பன்னீர்செல்வம் போனாலும் கவலை இல்லை. அதிமுக சுயம்புவாக இருந்து நிச்சயமாக அதே திமுகவை வீழ்த்தி காட்டுகிறது. திமுக என்கிற எதிரிதான் அதிமுகவை வீழ்த்த என்கிற அந்த முயற்சி இருக்கிறது. அந்த அதிமுக வீழ்த்த யார் முயற்சித்தாலும் நிச்சயமாக தோல்வியை தொண்டர்கள் பரிசீலிப்பாங்க. நீங்க திரும்பவுமே அதிமுக தலைமைக்கு யாரு வரணும் அப்படிங்கறதுல தான் குறியா இருக்கிறீங்களே தவிர அப்பா ஓபிஎஸ் இல்ல திமுக போயிட்டாரு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தேர்தலில் வெற்றி பெறணும் அடுத்து அதிமுக ஆட்சிக்கு வரணுங்கிறதுல குறியா இருந்தீங்கன்னா நீங்க சேர்த்திருப்பீங்கல்ல. அப்படித்தானே ஒரு பார்வை வைக்கப்படுது. நீங்க அண்ணா சொன்ன மாதிரி வீடு இருந்தால் மட்டும்தான் ஓடை மாற்ற முடியுங்க. இந்த வீட்டை இடிப்பதற்கும் அழிப்பதற்கும் முயற்சித்தவர் பன்னீர்செல்வம் பல வழக்குகள் போனார், பல நீதிமன்றம் போனார், தேர்தல் கமிஷன் போனார், எத்தனை பிரச்சனை பண்ணாருங்க. அப்போ இதையெல்லாம் தாண்டி இந்த வீட்டை அதிமுக வீட்டை பாதுகாத்தது புரட்சி தலைவர் அண்ணா எடப்பாடியார். எனவே வீடு பாதுகாப்பாக இருக்கிறது, ஓடு மேய்ந்திருக்கிறது, இனி வசிப்பதற்கும் வாழ்வதற்கும் பிரச்சனை இல்லை. எனவே அவர் வேறிடம் தேடி போகிறார். மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம், மரியாதை விரும்புகிறோம். போயிடுங்க, எங்கிருந்தாலும் வாழ்க. அதிமுகவால் அவர் பெற்ற பதவிகள் உச்சம் எல்லாம் பாருங்க. யாரால வந்தது? உழைப்பால் வந்ததா? தொண்டர்கள் சிந்திய ரத்தம் மீற மேடம். எனவே நிச்சயமாக அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது. கேட்போம் திரு ஜுபேர் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். எந்த நட்டமும் இல்லை, எங்க இருந்தாலும் வாழ்கன்றாரு. எந்த நஷ்டமும் இல்லையா அதிமுக? இல்லை, ஆன்மா மன்னிக்குமா இல்லையாங்கிறது நெடுநாளாக ஆன்மாவை பற்றியாக பேச்சா இருக்கு.
ரெண்டு நாள் பிஜேபிலையும் ஆன்மா மன்னிக்காது, அதிமுகவையும் ஆன்மா மன்னிக்காது. இந்த ஆன்மா மன்னிக்குதா இல்லையாங்கிறது ரிசல்ட்டில் தான் தெரியும். இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் மிக மிக ஒரு விசுவாசமான ஒரு தொண்டராக இருந்தார். அங்கே அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதற்கு பிறகு எடுத்தக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிற அதிமுக அன்றைக்கு இருக்கிற அதிமுகவா அப்படின்னா இல்லை. இன்றைக்கி அந்த அம்மா இருக்கிறப்ப ஒரு அந்த மாதிரியான ஒரு துரோகத்தை செஞ்சுருக்காரு, முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கப்போ துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னா ஆன்மா மன்னிக்காதுன்னு சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற அதிமுக முழுவதுமாக பாஜகவின் இன்னொரு பிரிவாகத்தானே இருக்குது. அப்போ இவரே அங்கே அதையும் மீறி கூட அவர் வந்து அங்கே சரிங்கிறார், என்னை உள்ள சேர்த்துக்கங்கிறார். இல்ல ஓபிஎஸ் ஏதோ பாஜகவுக்கு எதிர்ப்பானவர் மாதிரி நீங்க சொல்றீங்க. இல்லை, என்ன ஆதரவாளராக இருந்தாலுமே சேர்த்துக்கங்கன்றாரு. எல்லாம் ஒரே ஆள் தாங்க, நாங்கள்லாம் ஒரே கும்பல் தாங்க, சேர்த்துக்கங்கன்றாரு. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா வேணவே வேணாங்கிறார். டிடிவி தினகரனை கூட அவர் வந்து உள்ள அலோவ் பண்றதுல ஓபிஎஸ் முடியாதுங்கிறாரு. அப்ப இவர் அரசியல் பண்ணணும்ல. இப்போ இவர் அரசியல் வேற என்ன பண்ண முடியும்? இப்போ இன்னொரு ஆப்ஷன் மணிகண்டன் அவர்கள் வைக்கிற அடிப்படை பார்வை அதிமுக காரனாலே பேசிக் டிஎன்ஏ அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடியது திமுக எதிர்ப்பு. அதிமுகவுக்கு திமுகவுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு பேருக்கும் அண்ணாவும் பெரியாரும் தான் கொள்கை. இந்த வேணாம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு வந்ததுனால தனியாக ஒரு அதிமுக ஒரு கட்சி உருவாச்சு. இப்போ அவர் அண்ணாவும் கிடையாது, எம்ஜிஆர் அவர்களும் கிடையாது, ஜெயலலிதா அவர்களும் கிடையாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்குது. ரெண்டு பேரும் ஒரே சமகாலத்தில் இருக்கிறாங்க. அப்போ இவர் இன்னொரு அரசியலை செய்யணுமே. இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் அந்த மாதிரியான ஒரு துரோகத்தை செஞ்சிருக்காருன்னா பரவாயில்ல. இப்போ அதிமுக திமுக இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் வந்து அதிமுக வந்தவங்க தானே. அப்போ அவங்க ஏற்றுக்கிட்டு தானே போயிட்டாங்க. அப்போ ரெண்டு இப்போ பிஜேபி போயிருந்தா தான் நீங்கள் வேற ஒரு சித்தாந்தத்துக்கு போயிருக்கீங்க. ஒரே கொள்கை ஒரே சித்தாந்தத்துக்குள்ள ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வர்றீங்க, அவ்வளோதான். இதில் வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் ஆன்மா மன்னிக்காது, தொண்டர்கள் மன்னிக்காதுங்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 50 ஆண்டுகளாக இருதுருவ அரசியல் தான். ரெண்டு பேரும் ஒரே அரசியல் தான் செஞ்சாங்க. பட் இதனால நெட் பெனிஃபிட் யாருக்கு? திமுகவுக்கு தான் பெனிஃபிட். தென்னிந்தியா தென் மாவட்டங்கள் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட சமூக வாக்குகளை இவர் ஒருத்தர் அவரோட குடும்பம் மைக்ரேட் ஆகிறதுனால அப்படியே மொத்த தென் மாவட்டமும் அப்படி இல்ல, மொத்த தென் மாவட்டம் இல்ல. நீங்க டிடிவி தினகரன் செய்த அந்த அரசியலை ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்து செய்வார். இப்ப அந்த கடந்த அதுதான் சொல்றேன். இப்போ அதை காம்பன்சேட் பண்ணதான் டிடிவி இங்க இருக்காருல்ல இவங்களுக்கு. இல்ல இந்தியாக்கு இல்ல, அவங்க எதுக்காக டிடிவி அங்க கொண்டு போனாங்க? டிடிவிக்கான ஒரு பதவியோ ஒருவேளை முதலமைச்சர் கேண்டிடேட் டிடிவின்னு அனௌன்ஸ் பண்ணி அங்க கொண்டு போயிருந்தா அந்த ஓட்டிங் ஷிஃப்ட் ஆயிருக்கும். அது எப்படி சார்? திமுக ஓபிஎஸ் அறிவிக்க போறாங்க. இல்ல அது சொல்லல, எதுக்காக வெளியில போனாருன்னு தான பிரச்சனை. இல்ல அதிமுகவில இருந்து டிடிவி நீங்க வந்து தென் மாவட்ட வாக்குகளை பத்தி பேசுறீங்க. அப்ப தென் மாவட்ட வாக்குகள் முழுவதுமாக டிடிவி இங்க கொண்டு வர மாட்டாரான்னு கேக்குறேன். தென் மாவட்டத்தின் முழுவதுமாக வாக்குகள் கிடையாது. தென் மாவட்டத்தில் அவர் சார்ந்த சமூக வாக்குகள் டிடிவி போனதனால் ஷிஃப்ட் ஆகி போகாது. ஆனா ஓபிஎஸ் போனா அந்த சசிகலாவோ ஓபிஎஸ் அந்த வாக்குகளை பிரிப்பாங்க. அது எப்படி சார்? டிடிவிக்கு இல்லாத பவர் ஓபிஎஸ்க்கு மட்டும் இல்ல டிடிவி இருந்தா ரெண்டு பேருக்கும் இல்ல. டிடிவி வந்து நீங்க ஒருவேளை டிடிவிக்கு ஏதாவது முக்கியத்துவம் கொடுத்து உள்ள கூட்டு போய் தான் பரவாயில்ல. டிடிவிக்கு எதுக்கு எப்படி கூட்டு போனீங்கறதானே இப்ப கேள்வியே. போன வாரம் வரைக்கும் எதிர்த்துக்கிட்டு வர இல்ல, போன வாரம் வரைக்கும் எதிர்த்துக்கிட்டு இருந்த டிடிவி அதே தானே ஓபிஎஸ்க்கும். ஓபிஎஸ் திமுகக்கு போறாரு நேர் எதிர் முகாமுக்கு. இல்ல போன வாரம் வரைக்கும் எதிர்த்து கொண்டிருந்த டிடிவி சடனா போனதுக்கு பிறகு அவர் ஏதோ அழுத்தம் கொடுத்து கூட்டு போயிருக்காங்க அவங்க பார்ப்பாங்க. ஒரு டிடிவி நீங்க கொண்டு வந்துறீங்க, ஆனா எங்களால அவங்க போக முடியாதுன்றதானே உங்களுடைய குற்றச்சாட்டு. அதே மாதிரி ஒரு ஓபிஎஸ் தானே. இல்ல ஓபிஎஸ் போனது அழுத்தம் கிடையாதுல்ல, இங்க இருந்து விரட்டப்பட்டுல போயிருக்கிறாரு. நீங்க அப்படி பார்க்கணும். அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார், அங்க வரவேற்கிறாங்க. இங்க டிடிவியே அழுத்தம் கொடுத்து கூட்டு வரப்பட்டிருக்கிறாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? இந்த வித்தியாசத்தை அவர் பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க. சமூக வாக்குகள் கொஞ்சம் இந்த பக்கம் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சசிகலாவும் ஒரு அணி அமைக்க போறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாம் ஒரு பின்னடைவு தான் அதிமுகவுக்கு. ஓகே, கேட்போம்.